ஹலோ மை டியரஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே நாம் இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது. நம்ம அடுத்து காலேஜஸில் ஹையர் ஸ்டடீஸில் நம்ம என்ன மாதிரியான கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், அதுக்கு பேசிக்கான ஒரு ஸ்டெப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பப்ளிக் எக்ஸாம். இந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போர்ஷன்ஸை நல்லபடியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செஞ்சு உங்கள் மேலே அந்த நம்பிக்கையை கொண்டுட்டு வாங்க. இது வரைக்கும் நான் படிக்கலை, சரி ஓகே இனிமேல் படித்து நான் சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னா அது பேராசை. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த 10 நாளில் படித்தா நம்ம எல்லாருமே சென்டம் எடுத்துடலாம், எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்துடலாம், 600க்கு 550 மார்க் மேலே எடுத்துடலாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. பட் இந்த 10 நாள்ல நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ், முக்கியமான சாப்டர்ஸை நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல இருந்தா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அதிகமான மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ் நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த போர்ஷன்ஸை மட்டும் அட்லீஸ்ட் இந்த வீக்கில் இந்த ஒரு 10 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், மேத்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் முக்கியமான ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான போர்ஷன்ஸை எப்படி படிக்கலாம் இந்த ஒரு 6 நாள் 7 நாள். இந்த ஒரு 6 நாள் 7 நாள் சில ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கூலில் படிக்க சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. சில ஸ்கூல்ஸ் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறீங்கப்பா, எக்ஸாம் மட்டும் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது அந்தந்த ஸ்கூல்ஸை பொறுத்து அதில் நான் எந்த விதமான கமெண்ட்டும் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் இந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. படிப்பில் மட்டும் தோத்துறாத, படிப்பில் மட்டும் தோத்துறாத. நீ படிப்பில் தோத்துட்டேன்னா கண்டவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறது மாதிரி ஆயிடும். ஸோ தயவு செஞ்சு நீ சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க நம்பணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா இந்த படிப்பில் ஜெயிச்சிரு. அது 12th உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 12th எக்ஸாமில் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிரு. நீ ஃபாலோ பண்ண அதோடைய முதல் ஸ்டெப்பா இதை எடுத்து நீ ஃபாலோ பண்ணு. சரியா? ஓகே, இப்போ பாரு, லாஸ்ட் 7 days பா. சரியா? டே 1 2 3 4 5 6 7 இந்த 7 நாளுக்கான ஸ்டடி பிளானர் தான் நான் கொடுத்துருக்கேன். 28 1 2 இந்த 3 நாள் நீ தமிழ் படிக்கணும். அதுக்கான ஸ்டடி பண்ண நான் தனியாக தருவேன். அதே போல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸ்டடி பண்ண நான் உனக்கு தனித்தனியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 7 நாள், கடைசி 7 நாள் நம்ம கையில் மிச்சம் இருக்கக்கூடியது இதுதான், லாஸ்ட் மினிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இந்த 7 நாளில் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன், பார்த்துக்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே 21 21/2/2025 ஃப்ரைடே என்னைக்குன்னு காலையில் 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 4, அக்கௌண்டன்சி சாப்டர் 7, 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 4, காமர்ஸ்ல சாப்டர் 11 and 12. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 4, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 10. ஈவினிங் 5:30 to 8:30, அப்புறம் 9 to 10:30 இடையில ஒரு half hour பிரேக் எடுத்துக்கிட்டு பாட்டனில சாப்டர் 9 10, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 8, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 11 12, பிசினஸ் மேத்ஸ் சாப்டர் 4. இதுதான் நம்ம முதல் நாள்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ். சரியா? ஓகே, அடுத்த செகண்ட், 2வது நாள் 22ஆம் தேதி சாட்டர்டே, சனிக்கிழமை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 7, அக்கௌண்டன்சி சாப்டர் 8, 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 6, காமர்ஸ்ல சாப்டர் 14 15, 1:30 to 4:30 ஆஃப்டர்நூன்ல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில சாப்டர் 5, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 9. ஈவினிங் டைம்ல பாட்னில சாப்டர் 7 8, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 9 10, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 13 14, பிசினஸ் மேத்ஸ்ல சாப்டர் 6. அடுத்து 23ஆம் தேதி
சண்டே அன்னைக்கு மூணாவது நாள் early morning 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 8, அக்கௌண்டன்சில சாப்டர் 9, 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 9, காமர்ஸ்ல சாப்டர் 16, 17. ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 10, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 8. ஈவினிங் 5:30 to 8:30 அப்புறம் ஒரு ஹாஃப் அன் பிரேக் விட்டுட்டு 9 to 10:30 இந்த டைம்ல ஜுவாலஜில சாப்டர் 11, 12, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5, 6, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 15, 16, பிசினஸ் மேத்ஸ் சாப்டர் 7. சரியா? அடுத்த நாலாவது நாள் 24ஆம் தேதி மண்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 10, அக்கௌண்டன்சி சாப்டர் 6, அப்புறம் 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 10, காமர்ஸ்ல சாப்டர் 18, 19. 1:30 to 4:30 ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரியில சாப்டர் 8, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 7. நைட் அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 அப்புறம் 9 to 10:30 இந்த டைம்ல ஜுவாலஜில சாப்டர் 9, 10, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 11, 12, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 11, 12. அடுத்த அஞ்சாவது நாள் 25ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 சாப்டர் 5, அக்கௌண்டன்சி சாப்டர் 10, மேத்ஸ்ல சாப்டர் 5, அக்கௌண்டன்சி சாப்டர் 10. 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 3, காமர்ஸ்ல சாப்டர் 18, 19. ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 9, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6. 5:30 to 8:30, 9 to 10:30 இந்த டைம்ல ஜுவாலஜில சாப்டர் 7, 8, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 13, 14, காமர்ஸ் 21, 22. இது அஞ்சாவது நாள் படிக்க வேண்டியது. அடுத்த ஆறாவது நாள் 26ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்கு 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 6, அக்கௌண்டன்சி சாப்டர் 2, 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 2, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 5, 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 6, காமர்ஸ்ல சாப்டர் 23, 24. ஈவினிங் 5:30 to 8:30, 9 to 10:30 பாட்னில சாப்டர் 5, 6, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 15, 16, அக்கௌண்டன்சில சாப்டர் 3. 27 லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏழாவது நாள் ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 மேத்ஸ்ல சாப்டர் 3, அக்கௌண்டன்சில சாப்டர் 3, 9:30 to 12:30 பிசிக்ஸ்ல சாப்டர் 7, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 4, 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 3, காமர்ஸ்ல சாப்டர் 13, 14. அப்புறம் ஈவினிங் டைம்ல ஜுவாலஜில சாப்டர் 5, 6, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 3, 4, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 9, 10, பிசினஸ் மேத்ஸ்ல சாப்டர் 8. இந்த 7 நாள்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, மேத்ஸ் பயோ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மேத்ஸ்ல ஒரு 7 சாப்டர் கம்ப்ளீட் பண்றோம், முக்கியமான 7 சாப்டர். பிசிக்ஸ்ல அதே போல முக்கியமான ஒரு 7 சாப்டர், கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான 7 சாப்டருக்கு தரவு பண்றோம். இதுல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதே பயாலஜில பாத்தீங்கன்னா, பயாலஜில இங்க ஒரு பாட்னில 2, 4, 6 லெசன், சுவாலஜில 8 லெசன், 10க்கு 6, 12க்கு 8 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14 லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தீங்கன்னா. அதே போல நீங்க ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல 7, எக்கனாமிக்ஸ்ல 10 லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லெசனுக்கு மேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். பிசினஸ் மேத்ஸ் அதே போல ஒரு 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம், முக்கியமான 4 லெசன்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய, உங்களையே நம்பி இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. அவங்களுடைய முகத்துக்காகவாவது இந்த 7 நாள்ல இதை நம்ம படிப்போம், கண்டிப்பா நம்ம சக்சஸை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சக்சஸ்ன்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இப்பவே டைப் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. சக்சஸ்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம்டு. சரியா? எப்போ நம்மளுடைய நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அப்பவே சக்சஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ சக்சஸ்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டு நாளையிலேருந்து இதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நாளை காலையில விடியல் உங்களுக்கான விடியலா இருக்கணும் அப்படின்றத நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.